காதல். அம்மா அதனால என்னமாமா டா செல்போன் இருக்க, இதுல செம்ம கிளாரிட்டியா இருக்கும், இத எடுத்துக்கலாமே. சூப்பர் சூப்பர். எடுங்க, ஒண்ணு விடாம எடுத்து எல்லா பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சுடுங்க. கல்யாண வா, அங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல பரவாயில்லைங்க, நீங்களே கொடுங்க. அது சரி, அதெல்லாம் ஜமீன் ரத்தத்துல ஊறி இருக்கணும். நீதான் ஜமீன் குடும்பமே இல்லையே, அதான் இப்படி இருக்கு. சரி சரி, எல்லாம் வரிசையா நின்று வாங்க. போங்க மாமா. நீங்க எடுத்துருங்க. சொல்லிட்டீங்களா? தோ எடுத்துறேன் மாமா. எல்லாருக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. வரிசையா ஒவ்வொருத்தரா வாங்க. மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் வாங்கியிருக்க. கவிதா இங்க பார், எவ்வளவு அழகா இருக்காரு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பர் மாமா. நல்லா இருக்கு. கொஞ்சம் மேல மேல மேல. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் சாப்பிட்டுதான் போங்க. சரிங்க. ஆமாமா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போங்க. சரிங்க தம்பி. மா இருடி, பறக்காத. பொங்கல் தானே, சூடு ஆறட்டும் தரேன். பொங்கல் சோறு யாரு கேட்டா? மோனி வந்திருக்காமா. அதுக்கு அம்மா அவங்க கிராமத்துல பொங்கல் விழாவை செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். மரியாதையா வீட்டுல கடை. என் செல்ல அம்மால, அவ கூட போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறமா. அப்பா பாக்குறதுக்குள்ள சொல்லிடுங்கம்மா. எடுத்துட்டீங்களா? நன்றிங்கய்யா. ப்ளீஸ்மா, என் செல்ல அம்மால. அனுப்பி விடுமா, அவளும் சின்ன பொண்ணு தானே, போய் பார்த்துட்டு வரட்டும். இந்த வயசுல தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்க அக்கா சொல்றாளேன்னு அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு சட்டுன்னு வந்துடணும். நீ மட்டும் ஊரை சுத்திட்டு லேட்டா வந்தினா காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். உடனே வந்துடுறமா. தேங்க்யூக்கா. பாய் பாய். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏய் நிறுத்துடி. ஏய் மோனிகா, நீ சொன்ன மாதிரியே சும்மா கலக்கி இருக்காங்கடி. நான் தான் சொன்னேன்ல, வந்து பாரு அசந்து போயிடுவேன்னு. இது சும்மா ட்ரெய்லர் தாமா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு சொல்லு. நீ வாடி முதல்ல. வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பரவாயில்லையா, அமக்களமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சரிங்க. சூப்பர் சூப்பர். விளையாடு விளையாடு விளையாடு. வாங்கம்மா, என்ன பூ வேணும்? அக்கா சொல்லுமா. எங்களுக்கு இதுல 3 முழம் பல்கா கொடுங்க. சரிம்மா, இந்தாங்கம்மா. திரும்ப திரும்ப. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த அழக கொத்திக்கிட்டு போக எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? உனக்கு மட்டும் என்னடி குறைச்சல்? நீயும் அழகா தான் இருக்க. இந்த வாங்கி. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க தலையில பூ வச்சாலே சும்மா வேற லெவல் லுக்குக்கு போயிடுவாங்க. அப்பா, நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என் கூட பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏண்டி, ஃப்ரெண்டா இருக்கிறது கூட நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. சரி வா போலாம். என்னடி இவ்ளோ சந்தோஷமா நான் உன்னை பார்த்ததே கிடையாதே. ஏதோ கூண்டுல இருந்து தப்பிச்ச பறவை மாதிரி இப்படி கத்திட்டு வர. இதுக்கு முன்னாடி பைக்ல நம்ம எத்தனையோ தடவை வந்திருக்கோம். அப்ப கூட நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா அது எல்லாருக்கும் சாப்பாடு போடுற உழவர் திருநாள்னா அது பொங்கல் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, தமிழங்கிற கெத்தே இந்த பண்டிகை தாண்டி. அதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏய், உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோடி. இந்த திருவிழால வர பசங்கெல்லாம் பாவம். சி போடி போடி. ஏய் கையலு,
உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடி. எனக்கு எதுவும் வேணாண்டி. காசு நான் கொடுக்கறேன்டி. எனக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன். ஆனா மனசுக்கு பிடிக்கலனா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப பில்டப் கொடுக்காத. பிடிக்கலனப்பா. வீட்ல எப்படி இருக்காங்க? இது பாரு சூப்பரா இருக்குல்ல? அப்பா அம்மா கூட வரலையா? கயல், ஏய் இது எனக்கு அழகா இருக்குமாடி? ஏய் கயல், அழகா இருக்குமாடின்னு கேக்குறேன். நீ எங்கடி பாத்துட்டு இருக்க? அண்ணா சார் குழந்தைங்களுக்கு வளையல் கொடுங்க. சரிங்க சார் சரிங்க நீங்க சார். போய் வாங்கிக்கோங்க. ஐயோ போலீஸ். ஏய் என்னடி இந்த போலீஸ்காரன் இங்கே வந்திருக்கான்? வாடி சீக்கிரம் போயிடலாம். அன்னைக்கே லைசென்ஸ் இருக்கு அது இதுன்னு நம்மள கேட்டு மிரட்டினால. ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்க, உன் பார்வை நான் அங்கேயே போகுது. என் பார்வை எப்பயும் சரியா தான் இருக்கும். ஆளை பாத்தியா? யூனிஃபார்ம்ல மாசா இருந்தாரு. இப்ப வேஷ்டி சட்டையில கிளாஸா இருக்காரு. சார் நீங்க எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்ததும் இல்லாம இந்த குழந்தைங்க கூட எல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கேட்டியா? குழந்தைங்களோட இருக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அவங்க உலகத்துக்குள்ள போய் ஒரு தடவை நம்ம அனுபவிச்சாலே போதும். அந்த சுகத்துக்காக மனசுல அப்படியே ஏங்கும். நம்மள பல பேர் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் மற்ற ஏற்பாடுகளை பாருங்க. நான் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சரி போங்க. உன் பார்வை அப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா பேச்சு சரியில்லம்மா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. குழந்தைங்களா உங்களுக்கு எல்லாம் வளையல் வாங்கட்டுமா? அண்ணா நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இதுல எல்லா குழந்தைங்க வளையல் சைஸும் இருக்கு. இந்தாங்க போட்டு விடுங்க. எல்லாருக்கும் வளையல் போடலாமா? போடுங்க. வாங்க 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 வாங்க. சார் கிட்ட போய் எல்லாம் லைனா நில்லுங்க. வரிசையா. வாங்க. கூடாது. ஓகே. தேங்க்ஸ் அங்கிள். ஏய் என்னடி பண்ற? வரேன் புடி. ஏய் ஏய் எங்கடி போற? இது ஓகேவா? அடுத்த ஆள் வாங்க. இருங்க இருங்க ஒவ்வொருத்தங்களுக்கா தரேன். இருமா. போங்க. ஓய் குழந்தைங்களுக்கு வளையல் போட்டுட்டு இருக்கேன். நீ எப்ப குறுக்க வந்த? அங்கிள் இந்த அக்கா தான் என்ன தள்ளி விட்டுட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஓ அந்த அக்காக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அப்ப நீங்களே சொல்லுங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுருங்க. என்ன சுட்டுலாமா? உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் கையில சாகுறதுன்னா எத்தனை தடவை வேணாலும் சாகுறதுக்கு தயார். நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருப்ப போல. என்னடி நடக்குதுங்க? வளைகாப்பு. என்ன சொன்ன? கைக்கு வளையல் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். போதுமா? வா போலாம். அங்கிள் எனக்கு வளையல் போடுங்க. இதோ போட்டு விடுறேன். உனக்கு வளையல் போடலாமா? வெறும் வெட்டி பேச்சு மட்டும் போதாது, களத்திலேயே இறங்கி ஜெயிச்சு காட்டணும். அதான் அழகு. சுற்றுவேன். எக்கூர் பொண்ண பாரியா, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு ஸ்டைலா இறங்கி இருக்கு பாரு. அப்புறம் ஏயா தாமதம்? ஆரம்பிங்க. ஏறி உட்காருங்கப்பா. ஆரம்பிக்கடா. லெஃப்ட்ல ஓகே.
வா 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 மெதுவா மெதுவா காலை விடுறாத. நான் சொன்னேன்ல. அவன் எப்ப சொன்னீங்க? என்ன எப்ப சொன்னேன்னு கேக்குறா? நான் தானே சொன்னேன். சொல்லவே இல்லைங்க நீங்க. நான் தானே சொன்னேன். ஜெயிச்சிருச்சுல ஜெயிச்சிருச்சுல. அதை கூட சூப்பரா அடிச்சலாமா?